ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பெல்லில தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்ல தான் வந்து இருக்க போது. மொத்தமா ஒரு 350 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான். ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து 95,000க்கு மேல உங்களுக்கு வந்து இருக்கும். ஃபீஸ் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 31 ஜான்வரிக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ஒரு நவரத்னா, பிஎஸ்யு அண்ட் இந்தியன் பிரீமியர் புரொஃபஷனல் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 350 வேக்கன்சியோட வந்து பார்த்தோன்னா, புரொஃபஷனல் இன்ஜினியர் கேட்டகரியில வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த புரொஃபஷனல் இன்ஜினியர் கேட்டகரியில வந்து எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேடுக்கு வந்து 200 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அதே உங்களுக்கு மெக்கானிக்கல் ட்ரேடுக்கு வந்து ஒரு 150 வேக்கன்சி இருக்கு. ஓவராலா வந்து ஒரு 350 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. சேலரி வந்து பாருங்க பேசிக் பே 40,000 இருந்து அதிகபட்சம் உங்களுக்கு 1,40,000 குடுத்துருக்காங்க. இதுல சிடிசி குடுத்துருக்காங்க பாருங்க. 13 லட்ச ரூவா பெர் ஆனம்க்கு வந்து உங்களுக்கு சிடிசி வந்து இருக்கும். உங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு மெட்ரோ சிட்டில நீங்க வொர்க் பண்றீங்கன்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூவாய்க்கு மேல தான் சேலரியே வந்து வரும். ஸோ நான் மெட்ரோவா இருந்தாலே உங்களுக்கு 95,000 90,000 உங்களுக்கு சேலரி வந்து வரும். அலவன்ஸ்லாம் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. டிஏ இருக்கு, ஹெச்ஆர்ஏ இருக்கு, கன்வீனியன்ஸ் அலவன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பே, மெடிக்கல் இந்த மாரி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். உங்க லைஃபே வந்து செட்டில்டு தான். ஸோ இதுல வந்து பாருங்க ஏஜ் லிமிட்னா ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 25 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. அத நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சி வந்து உங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க டீட்டெயிலா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பிஇ, பிடெக் வந்து முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேட்ல நீங்க முடிச்சவங்க, அதே மாரி வந்து மெக்கானிக்கல் ட்ரேட்ல முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்திலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேட்னா, அதுல வந்து உங்களுக்கு வந்து நெறைய ஸ்பெஷலைசேஷன் வந்து இருக்கும். அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன் இந்த மாரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி மெக்கானிக்கல்ல நீங்க பிஇ, பிடெக்ல வந்து பாருங்க மெக்கானிக்கல் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி வந்து நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலுமே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதாவது நீங்க ஃபைனல் இயர் எக்ஸாம் வந்து மே, ஜூன்ல வந்து கம்ப்ளீட் பண்றவங்களா இருந்தா, கண்டிப்பா வந்து நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. 2025 மே, ஜூன்ல நீங்க கம்ப்ளீட் பண்றவங்களா இருந்தா, அவங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது தான் வந்து இதுல வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ்மே எலிஜிபிள் அப்படிங்கிறதையுமே இங்க வந்து தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க மொத்தமா ஒரு 350 வேக்கன்சி உங்களுக்கு வந்திருக்கு. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்ல வந்து உங்களுக்கு சென்னை லொகேஷன் வந்து இருக்கு. நீங்க சென்னையிலேயே இதுக்கான வொர்க் வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 31 ஜான்வரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடபிள்யூடி கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ரூ. 1,180 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். ரூ. 1000 வந்து உங்களுக்கு ஃபீஸ்னா, ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு 18% இருக்கும். ரூ. 1,180 நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். அது ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். மெத்தட் ஆஃப் செலக்ஷன் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 1:5 ரேஷியோ படி உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் சிபிடி எக்ஸாமுக்கு வந்து 85 மார்க் வந்து இருக்கும். இன்டர்வியூக்கு வந்து ஒரு 15 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுல நெகட்டிவ் மார்க் அந்த மாரிலாம் வந்து இருக்கு. நெகட்டிவ் மார்க்க பொறுத்தவரைக்கும் நீங்க 1/4ல வந்து உங்களுக்கு மார்க் வந்து டிடக்ட் ஆகும். இங்கேயே வந்து பாருங்க சிபிடி எக்ஸாமுக்கான டெஸ்ட் சென்டர் வந்து ஒரு 5 சென்டர் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்ல வந்து வேரியஸ் லொகேஷன் வந்து இருக்கு. அத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சிபிடி எக்ஸாமுக்கு வந்து பாருங்க ஒரு 120 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். 125 கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதுல வந்து டெக்னிக்கல் கொஸ்டினா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து தருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டடான கொஸ்டின்ஸ் வந்து டெக்னிக்கல் ரிலேட்டடா ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதே மாரி ஜெனரல் ஆப்டிட்யூட், ரீசனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து வரும். மொத்தமா 125 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத மாரி குடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. நீங்க கரெக்ட்டா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணா போதும். சிலபஸ்மே வந்து இங்க குடுத்துருக்காங்க. அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஹவ் டூ அப்ளைல வந்து எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாருங்க இங்க குடுத்துருப்பாங்க. அதாவது இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கு. லாஸ்ட் டேட் வந்து 31 ஜான்வரின்னு குடுத்துருக்காங்க. இங்க வந்து பாருங்க, ஸ்டெப் 1ல வந்து நீங்க எப்படி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் 2ல வந்து அப்ளிகேஷன் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும். ஸ்டெப் 4ல வந்து ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்க, நம்ம தமிழ்நாட்ல வந்து வேரியஸ் லொகேஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுல வந்து சென்னை இருக்கு, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். இங்க தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போது. இதுக்கு நியர் பை இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. எக்ஸாம பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து இங்கிலீஷ், ஹிந்திலேயே வந்து நீங்க இங்கிலீஷ், ஹிந்தி குடுத்துருக்காங்க. நீங்க இங்கிலீஷ்லயே வந்து எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.